எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையில் என்று பரிவோடும் வந்து அரிசயம் என்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று 17/3/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. வடக்கு திசை சூலம். வடக்கு திசை நோக்கி போறதா இருந்தா பால் சாப்பிட்டுட்டு போங்க, புதிய காரியமா இருந்தா. இன்றைய திதி திரையோதசி திதி காலை 8:57 வரை, பின்பு சதுர்தசி திதி. நட்சத்திரம் சதய நட்சத்திரம். யோகம் சாத்தியம் நாம யோகம். கரணம் வணிசை கரணம் காலை 8:57 வரை, பின்பு பத்திரை கரணம். சந்திராஷ்டமம் கடகராசி பூச நட்சத்திரம். கிரக நிலவரம்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான், சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவான். நம்ம இந்த மாதம் ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி பலன்கள் பார்த்தோம் 13 நாளைக்கு. அதுக்கப்புறம் பங்குனி மாத பலன் தான் பார்க்குறோம். இப்போ ரிஷப ராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் இடத்துல வந்து உச்ச நிலையில வந்து இருக்கிறார். அமோகமான காலம் இந்த ரிஷப ராசிக்கு பங்குனி மாசத்துல. 11ஆம் இடங்கிறது லாப நோக்கம் தான். நீங்க எல்லா விஷயத்திலையும் பழகிறதுலேருந்து சரி, தொழிலா இருக்கட்டும் வேலையில இருக்கட்டும், தனக்கு என்ன ஆதாயம் என்ன நன்மை என்ன லாபம்ங்கிறத கணக்கு போட்டு தான் பார்ப்பீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து 9-10 சனி பகவான் சாரத்துல செல்றனால இந்த காலம் இந்த பங்குனி மாதத்துல நீங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செஞ்சீங்கன்னா 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால வாய்ப்புள்ள ரிஷபராசி நேயர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருக்காச்சும் தானம் தர்மம் பண்ணுங்க. இந்த மாசத்துல ஒரு 10 தேதிகளை பண்ணீங்கன்னாவே இந்த சுக்கரனோட தன்மை உங்களுக்கு வலுப்பெறும். ஓகேங்களா? ஏன்னா சனி பகவானோட பார்வை சனி பயிற்சி இப்பதான் ஆயிருக்கு. அதனால நீங்க கண்டிப்பாக இதை பண்ணுனீங்கன்னா அதிகப்படியான உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கும். உங்க லைஃப்ல இருக்க எல்லா தடையும் விலகும். ஓகேங்களா? உணவு அன்னதானம் செய்யுங்க. ரிஷபராசியில பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? 5வது படிக்கிற வரைக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 6வதுலேருந்து 12வது படிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மார்க்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கவலைப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையோட செய்யுங்க. முழு நம்பிக்கையோட எழுதுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து டிகிரி படிக்கிறவங்களுக்கு யூஜி பிஜி படிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு கிடைக்கும். பிஹெச்டி பண்றவங்களுக்கு 2வது முறை வந்து கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும். அடுத்தது வருமானம் சொல்லக்கூடிய இடம் 2ஆம் இடம். குடும்பம் தனம் வாக்கு அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் வருவாங்க 2ஆம் இடம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 10ல வந்து இருக்கிறாங்க. செவ்வாய் பகவானோட சாரத்துல வந்து இருக்கிறனால நல்ல வருமானம் வரும். ஏன்னா 7-12 கூடியவர் 10ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல வருமானம் வரும் ரிஷப ராசி நேயர்களுக்கு. ஓகேங்களா? அந்த பங்குனி மாசத்துல. ஆனால் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒரு சின்ன விபத்து காயங்கள் வந்து ஏற்படும். ஓகேங்களா? அல்லது அவச்சொல் அவப்பெயர் அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி மற்றும் மாமனார குறிக்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். அதனோட இடம் ராசிநாதன் சந்திர பகவான் கடகராசிக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா சுயசாரத்துல வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா 3ஆம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல வந்து இருக்கிறனால தந்தைக்கும் உங்களோட இளைய சகோதர சகோதரி வந்து நல்ல உறுதுணையாக இருப்பார்கள். ஓகேங்களா? இப்போ உங்களோட சகோதர சகோதரிக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க கணவரை பேச்சை வந்து 100% நம்புவாங்க,
கேட்பார்கள் இந்த பங்குனி மாசத்துல. அடுத்த 4ஆம் இடம்ங்கிறது தாயை குறிக்கக்கூடியது. அங்க ஆல்ரெடி வந்து கேது பகவான் இருக்கிறாங்க, சிம்மம் வீடு உங்களுக்கு. அந்த 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறனால தாய்னால உங்களுக்கு பல விதத்துல வந்து நன்மை வரும். தாய் வகைராலும் உங்களுக்கு வந்து தாய் வகைரா ஓகேங்களா, அவங்களால உங்களுக்கு வந்து நன்மைகள் வந்து கிடைக்கும். உங்களோட தாயை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அல்லது கொஞ்சம் விரக்தி அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பங்குனி மாதத்துல வந்து ஏற்படும். அவங்க தன்னோட ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த 4ஆம் இடம்ங்கிறது வீடு வாகனம் சொத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப இந்த ரிஷபராசி நண்பர்கள் பங்குனி மாதம் இதெல்லாம் தவிர்க்கலாம். ஏன்னா உங்க 4ஆம் இடத்துல கேது ஒரு தடை பண்ணுவார். அந்த அதிபதி சூரியன் போய் 11ஆம் இடத்துல வந்து இருக்குது. ஆனா இருந்தாலும் அவர் வாங்கின சாரம் வந்து சரியில்லை, அதனால வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது. அடுத்து 5ஆம் இடம்ங்கிறது குழந்தையை குறிக்கக்கூடியது. எகைன் புதன் பகவான் வராங்க, அது 10ஆம் இடத்துல வந்து இருக்குது. திருமணமாய் புதுசா குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் வந்து ஏற்படும். ஏன்னா தன்னோட ஸ்தானத்துக்கு அது மறைஞ்சு போயிருக்கு. ஆல்ரெடி குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த குழந்தை வந்து அதிக கோபம் குணங்கள் வந்து ஏற்படும். அதிகமான கோபம் டென்ஷனோட இருக்கும். ஏன்னா செவ்வாயோட சாரத்துல இருக்கனால அந்த அமைப்பு வந்து உண்டு. உங்க குழந்தைகளோட முயற்சிகள் அனைத்தும் வந்து வெற்றி வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும். அதனால ஆரோக்கியத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசியில பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த அமைப்பு வந்து உண்டு. இப்ப ரிஷபராசியில பிறந்தவங்கள அரசியல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் அதிபதி 10ல இருக்கு. தன் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மறைமுகமான எதிரிகள் வந்து வருவாங்க. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமை அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. சூரியனும் மறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக சிக்கல்கள் வந்து சந்திக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. அப்ப ரிஷபராசி நேயர்கள் அரசியல் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இதோட தொடர்ச்சி நாளைக்கு நம்ம பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சுக்கிட்டு எழுதுங்க. திருமணம் ஆகணும், கொடுத்த பணம் வரணும், படிப்புல நல்ல மார்க் எடுக்கணும், இந்த மாதிரி என்ன தேவையோ எதா இருந்தாலும் பாசிட்டிவா நினைச்சுக்கிட்டு எழுதுனா கண்டிப்பா வெற்றி அடையும். 90 நாள் ஓகேங்களா, அதிகபட்சம் 120 டேஸ்க்குல நடக்கும். மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 12. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 51. கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 90. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. இது அனைத்தும் காமனான பலன். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு எல்லாம் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.